லாஸ்ட் இயர் பர்த்டேல பாப்பு கூட இருக்க முடியாததால் அவங்க அப்போவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இதுவே முதலும் கடைசியுமா வச்சுக்கணும். ஸோ அப்போ பிளான் பண்ணால் தான் இது நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அவங்க இனி ஒரு 10 வருஷம் ஆனாலும் அந்த பர்த்டேவை மறக்கவே கூடாதுன்னு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக சர்ப்ரைஸாக ஏதாவது பிளான் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கடைசி வரை பாருங்கள், எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கிளியர் மைண்ட் செட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளானிங் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருந்துச்சு எனக்கு. பாப்புவை கூட வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு கரெக்டாக அந்த சமயத்தில் பாப்பு கால் பண்ணி, அம்மா எனக்கு இன்றைக்கி வேலை நிறையா இருக்குது, நான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும், நீ எனக்காக வெயிட் பண்ண வேணாம், வீட்டுக்கு போயிடும். இதைத்தானே எதிர்பார்த்தேன்னு உடனே வீட்டுக்கு வந்து கையில் இருந்த அமௌண்ட் ஃபுல்லாக ஒரு எமர்ஜென்சிக்காக செலவு பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் 2 மந்த் மட்டும் இந்த மாதிரி உண்டியில் போட்டு சேவ் பண்ணி வச்சிருந்தேன். காயின்ஸ்லாம் திரும்ப உண்டியிலே போட்டு நோட்ஸ் மட்டும் எடுத்து கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு 2K மட்டும் தான் இருந்தது. டைம் ஆல்ரெடி 7 o'clock ஆயிடுச்சு. அவங்க வர்றதுக்குள்ளே எப்படியாவது கேக் வாங்கி ஒழிச்சு வைக்கணும். இருக்கிறதுல அதான் பெரிய வேலையை. கேக்லாம் செலக்ட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் என்ன நேம் எழுதுன்னு கேட்டாங்க. எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அந்த சமயத்தில் சடனாக தோணுது என்னன்னா, ஹாப்பி பர்த்டே டு மை டியர் சைக்கோ. அவங்களே எழுதி கொடுத்துட்டாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இருக்கிறதுலே பெரிய வேலையை இதை ஒழிச்சு வைக்கிறது தான். ஃப்ரிட்ஜுக்குள்ளே கீழே வைக்கலான்னு பார்த்தா பாக்ஸ் பெரிய பாக்ஸ், ஸோ ஈஸியாக கண்ணில் பட்டுரும். இது சரிப்பட்டு வராது. மேலே வச்சிடலான்னு பார்த்தா மேலே பெரிய பாக்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. இன்னும் கேட்க கூட ஒழிச்சு வைக்கல. எனக்கு கிஃப்ட் வேறு ரெடி பண்ணணும்னு சொல்லி பைத்தியமே பிடிச்சிருச்சு எனக்கு. ஒரு வழியாக வீட்டில் இருக்க அண்டா குண்டாலாம் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அது மேலே கேட்க வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன, லெட்ஸ் கோ டு மை கிஃப்ட் பாக்ஸ். எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ்லாம் பேச வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும், பட் அப்போவே மறந்துடுவாங்க. மொக்கையான கிஃப்ட் கொடுத்தா கடைசி வர ஞாபகம் இருக்கும், கோவப்படுவாங்க, பட் ஓரளவு இம்ப்ரெஸ் ஆவாங்க, எனக்கு தெரியும். ஸோ அதனால் அல்பையாக ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அது என்னென்னு ஃபைனலாக சொல்கிறேன். கிஃப்ட் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது. என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைமு அவங்களுக்காக உட்காந்து ஒரு கவிதை யோசிச்சு எழுதியிருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும். இதில் என்ன ஒரு சங்கடமான விஷயம் நடந்துருச்சுன்னா, எங்கள் பாப்பு வந்து பார்த்துட்டா போச்சுன்னு வெளியில் டோர் லாக் பண்ணிவிட்டு ரூமுக்குள்ளேயும் டோர் லாக் பண்ணி நான் வந்து உள்ளே உட்காந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் மினிட்ல எல்லாமே பண்ணதால் எனக்கு மைண்டே இல்லை. ஃபஸ்ட்டு 2-3 டைம் டோரில் வந்து என்னமோ எரியிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. நானும் பாப்பு தான் நம்மளை வெறுப்பத்திற்காக கதவுல வந்து எது எரிஞ்சு விளாண்டுட்டு இருக்காங்க போலன்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுட்டேன். திரும்ப கேட்டே இருக்கனால சரின்னு உடனே எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியில் டோர் க்ளோஸ். அப்போது நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிரளயமே நடந்து முடிஞ்சிருச்சு. A few moments later. அது வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு போய் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என்னோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். சரி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நான் கோச்சிட்டு வந்து உள்ளே உட்கார மாதிரி உட்காந்து கிஃப்ட்லாம் ஒரு வழியாக ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் அது வரை தெரியாது எனக்கு ஒரு ட்விஸ்ட் காத்திருக்குன்னு. இவ்வளோ பிளான் பண்ணனா கடைசியில் இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன்ங்கிற மாதிரி என் மச்சான் ஒருத்தர் இருக்காங்கிறதே மறந்துட்டேன். உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். எனக்கு எப்போவுமே 12 o'clock யாருக்குமே விஷ் பண்ணி பழக்கமே இல்லை. அவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் போய் சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கும் போது விஷ் பண்ணி தான் எனக்கு பழக்கம். அப்போ தான் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் நான் இருந்ததால கரெக்டாக 12 o'clock ஆகிருக்கும் போல கதவை வந்து என் மச்சான் டம் தட்டிட்டான். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே பாப்பு கிட்ட கையை கொடுத்து ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் இதுவரை யாருக்குமே பண்ண பண்ணி யூஸ் பண்ணது எதுவுமே லைஃப்லேயே, சத்தியமாக லைஃப்லேயே யாருக்குமே பண்ண பண்ணி யூஸ் பண்ணது இல்லை. அவனை தான் ஃபஸ்ட் டைம் நான் தான் ஃபஸ்ட் டைம் விஷ் பண்ணேன். சரி, அவனும் விஷ் பண்ண தான் வந்திருப்பான். விஷ் பண்ணிட்டு கிளம்பிடுவான். பார்த்தா உனக்காக கேக் வாங்கி வச்சிருக்கேன், வா வெட்டுன்னு சொல்லி கூப்பிட்டான். ஃபர்ஸ்ட் கேக்கு அவனோட. சரி, என்னதான் பண்ண முடியும்னா உள்ளுக்குள்ள லைட்டா சோகம் இருக்குது, பட் வெளியில எதுவுமே காட்டிக்கல. 2 பேருக்குமே இந்த டைம் செம இருக்கு. அதனால அந்த டென்ஷன்ல அவங்களும் பர்த்டே மறந்துட்டாங்க. அந்த கடுப்புலேயே இருந்தாங்க 2-3 நாளா. என் பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ண முடியாம போச்சேன்னு அந்த கேக்கை பார்த்ததுமே அவங்க ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க. யாருக்கா இருந்தாலும் இருக்கும். ஹாப்பி பர்த்டே இல்ல டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி, அடுத்த வருஷம் நான் அவனை கேக் வாங்கி கட்டிடுறேன். கண்ண முன்னாடி என் கை. இன்னுமே நான் போட்ட பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற லாட் ஆஃப் வேஸ் இருக்குன்னு எனக்கு அப்போ தெரிஞ்சது. ஸோ அவங்க லைட்டாக கண்ணை மூடினதும் அப்படியே வெளியில் போய் 1 மந்த்துக்கு முன்னாடியே இந்த பலூன்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிருந்தேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மச்சான்ட்டே போய் கொடுத்துட்டு வைக்கவே இல்லாமல் எப்படியாவது ரெடி பண்ணி மட்டும் வச்சுரு, நான் அவங்களை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வரேன்னு. ஷார்ப்பாக 2 o'clock இருக்கும். எல்லாமே ரெடி பண்ணியாச்சுன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டான். பிளானிங் பண்ண சர்ப்ரைஸ் அல்ல. ஸோ கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகலான்னு அவங்களோட அழுக்கு துணியவே எடுத்து கண்ணில் கட்டி கூட்டிகிட்டு போய் முன்னாடி போய் நிறுத்திட்டேன். உண்மையை சொல்லணும், அதை பார்த்துட்டு அவங்க சர்ப்ரைஸ் ஆவாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். அப்படி இருந்துச்சு டெக்கரேஷன்லாம். பின்னிட்டீங்களா மச்சான். பார்த்தோன்னே கைகால எதுவும் தலையில் நிற்க போகிறது இல்லை, குதிக்க போகிறாங்க சர்ப்ரைஸ் ஆகி அப்படின்னு நினச்சி பார்த்தா எவ்வளோ ஆசை சர்ப்ரைஸ் பண்ணுவோம் பார்த்தா நீனா யாரும் தரங்க இருக்கு இந்த கேப்
மாட்டி காமிச்சு இது வெறும் பேப்பர் தான், ஜீனா பேப்பர்ல மேலே விட்டு அங்கே இருக்கீங்க பிறந்த மாதிரி இந்த கத்தி வச்சுக்கோ, புது கத்தி. இன்னைக்கு அவ்வளோதான் பிறநாள். இந்த அப்படி வெட்டில் வேமா கேக் வெயிட் பண்ணக்கூடாது. வெட்டில் நீ பைத்தியம். இந்த அவருக்கு வீட்டில் அவருக்கு வீட்டில் சர்ப்ரைஸ் ஆகல, ஒன்றும் ஆகல, அடிச்சு கொடுக்குறேன். அவர் நாளில் இரு கிஃப்ட்டு இரு வரேன். இது ஒன்றுமே ஆகாது, இது வெறும் இதுதான். சரிண்ணா அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓப்பன் பண்ணி பாரு. அங்கே டேபிள் வச்சு தமிழ் வாசி தெரியுங்களா? தமிழ் வாசி தெரியுங்களா? ஓப்பன் பண்ணு. அதெல்லாம் ஒன்று இருக்காது, பாம்லாம். என்ன இருக்கு? கிரியேட்டிவிட்டி. இது வேற உள்ளக்கா சர்ப்ரைஸ். ஃபுல்லாக எடுத்துட்டு வாசி. என்ன இருக்கு வாசி? வாசி 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 வாசி. இதுக்குண்ணா பாரு, கரெக்டாக பாரு. அதை அது மேலே உள்ளது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணல. அந்த ஆரஞ்சு கலர் பிங்க் எடு சும்மா எடு. வரும், கையோட வரும். எடு வரும். இந்த சைடு விட்டு தான் இருக்கணும். நீ சைக்கோ இல்லை. தமிழ் வாசி தெரியுமா தெரியாது? சத்தம் வாசி. எல்லாரும் வாசி வாசி வாசி. அது என்ன விட்டுருக்கு? வாசில. ப்ளீஸ்ல. சரி அதை வாசி. அது என்ன போட்டுருந்துச்சு? ட்ரை பண்ணிக்க பத்தியா? அதெல்லாம் இல்லை, அதுதான் ஸ்பெஷல். ஃப்ரண்ட்டில் அந்த ரெட் கலர் இது இருக்கு பாரு. பொறுமையா ஃபர்ஸ்ட் அந்த ரெட் கலர் கார்டு எடுத்து அதை வாசிச்சுட்டு என்ன எழுதிருக்கேன்? அது எழுதுனதுதான் காசு. என்ன இருக்கு? முடிஞ்சு பர்த்டே.